Hi friends, welcome back to my channel Lovely Tasty Kitchen. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சோமாஸாக தான் பார்க்க போகிறீங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சாஃப்டாக அந்த பூர்ணம்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைபில் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஒரு பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆல்னு காட்டும். அந்த ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 சின்ன ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது வந்து 1/2 கிலோ கிட்ட மைதா மாவு நான் வந்து எடுத்திருக்கேன், ஒரு பாக்கெட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லும் நான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. பார்த்து ஊற்றிக்கோங்க. இல்லைனா மாவு வந்து ரொம்ப கொலன்னு ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு மாவு சப்பாத்தி மாரி தேய்க்கிறதுக்கு வராது. அதனால் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லும் பிசைஞ்சிட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். பிசைஞ்சாச்சு. லாஸ்ட்டாக மட்டும் பிசைஞ்சதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு மேலே வந்து காயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல்லும் தேய்ச்சி அப்படியே வந்துட்டு ஒரு 3 hours கிட்ட அப்படியே நான் வச்சிடுறேன். 3 மணி நேரம் வந்து இது ஊறினா மட்டும்தான் இது வந்து டேஸ்ட்டாக நல்லா வரும். 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து அதுக்கு தேவையான பூர்ணம்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காவை வந்து நல்லா திருவி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து 1 தேங்காய் எடுத்துக்கிட்டேன், 1.5 தேங்காய் எடுத்துக்கிட்டேன். 1.5 தேங்காயும் நல்லா வந்து திருவி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து நான் போட்டுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி தேங்காயில் நிறைய பால் இருந்துச்சுன்னா கையால் புழிஞ்சி அந்த பாலை வந்து எடுத்துருங்க. இல்லைனா ரொம்ப நேரம் வதக்கணும். சில தேங்காயில் நிறைய பால் இருக்கும், அதனால் அந்த கையால் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். புழிஞ்சிட்டு நான் வந்து பேனில் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிறேன். அது வந்து நல்லா அந்த பதமெல்லாம் போகணும். இப்போ வந்து ஈரப்பதம் பாதி போகும். அரைச்சதுக்கப்புறமும் நம்ம ஒரு வாட்டி வந்துட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா அரைச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் சதன்னு இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து பாதி வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒன்று தான் அரைக்க போகிறோம். இப்போ நிறையா வந்து சேர்ப்போம், ஒன்று அரைக்க போகிறோம். அப்போதைக்கு நான் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா பொட்டுக்கல்லையும் நான் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். தேங்காய் 1 கப்பு அப்படின்னா பொட்டுக்கல்ல 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல்லை நம்ம எப்படி அரைப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைக்க மாட்டோம். கொஞ்சம் வந்து திரியாக தான் அரைப்போம். நல்லா வந்து பொடியாலாம் அரைக்க மாட்டோம். கொஞ்சம் திரியாக தான் நம்ம வந்து அரைப்போம். தேங்காயும் அப்படி தான், பொட்டுக்கல்லையும் வந்து நம்ம திரியாக தான் அரைச்சி வச்சுக்குவோம் ரொம்ப. இப்போ வந்து வறுத்து நான் வந்து எடுத்து மாற்றிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எள்ளு வந்துட்டு அரைக்க மாட்டோம். நம்ம வந்து அரைக்க மாட்டோம். அதனால நல்லா எள்ளை வந்து வறுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வறுக்கலை அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும். இது இப்போ எப்படி வெடிக்குது பாருங்கள், இந்த மாதிரி வெடிக்கணும். வெடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துறாதீங்க, இல்லைனா கசப்பாகிடும். எள்ளில் வந்து கசப்பு தன்மை இருக்கு இல்லையா, அதனால் கசப்பாகிடும். அதனால் நல்லா பொரியணும். அடுத்தது வந்துட்டு கசகசாவையும் நம்ம வந்துட்டு நல்லா வந்து வறுத்துக்க போகிறோம். இதுவும் வந்து அதேமாரி தான் வந்து கசகசாவும் அப்படி தான் வந்து நல்லா பொரிஞ்சு தான் வந்து வரணும். நல்லா எப்படி தெறிக்குது பாருங்கள், அந்த மாதிரி தெறிக்கணும். இது ரெண்டையுமே கருக விட்டுறாமல் அது வெடித்ததுக்குள்ளே நம்ம வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் வந்து நான் மிக்சியில் வந்து மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் சதன்னு இருக்குது. நம்ம வந்து திருப்பி வந்து பேனில் போட்டு நான் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், பொட்டுக்கல்ல வந்து எப்படி தான் வறுத்து எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கசகசாவும் எள்ளும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தேங்காவை திருப்பி வதக்க போகிறேன்னு சொன்னேன்னா திருப்பி வந்து தேங்காவை வந்து நான் வதக்கி அதை எடுத்துக்க போகிறேன். ஏன்னா மிக்சியில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணும்போது திருப்பி வந்து நசன்னு ஆகும். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் திருப்பி வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இது எல்லாத்தையும் நான் போட்டு அந்த சட்டியில் வந்து வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுருக்க சீனி, நம்ம வந்து பொடி பண்ணாத சீனி கிடையாது, பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சீனியை நான் வந்து எடுத்துக்கிறேன்.
எடுத்து தேவையான அளவு சீனி போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு 4 கரண்டிக்கிட்ட வந்து சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பூர்ணம். இப்போ வந்து பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம 3 மணி நேரம் கழித்து தான் வந்து மாவு இது ரெடி பண்ணணும். 3 மணி நேரம் ஆகிட்டு நான் வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பூர்ணம் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சில மாவு ரொம்ப வந்து காஞ்சி போயிட்டு அப்படின்னா நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கையாலே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது மாவு வந்து வெளியில் வந்து வரக்கூடாது. இந்த பூர்ணம் வந்து வெளியில் வராத அளவுக்கு பண்ணிக்கோங்க. அப்படி வந்து ஒரு ஓட்டன்னு வந்துட்டால் கூட அந்த எண்ணெயே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டிங்கன்னா அந்த பூர்ணம் எல்லாமே கீழே விழுந்துட்டால் எண்ணெய் ஃபுல்லுமே வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும். இப்போ வந்து எண்ணெயை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு போடுங்க. டக்குன்னு வேகமாக வந்து போட்டிங்கன்னா உள் வந்து வேகாது. அதனால தான் சிம்மில் வச்சே போடுங்க. நான் வந்து 3 சேர்த்துக்கிட்டேன். மேலே நல்லா அப்படியே தெளிச்சு விடுங்க. போட்ட உடனே திருப்பினீங்கன்னா உடஞ்சிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி விடுங்க. சோமாசா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சோமாசா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.